ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமை ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். பரிகாரங்கள், அதனுடைய தன்மைகள், பரிகாரம் உதவி செய்யுமா உதவி செய்யாதா, பரிகாரம் பழிக்குமா பழிக்காதா, பரிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று விடை தேடும் முயற்சியில் இது இரண்டாவது பதிவு. நெருப்பு வீட்டில் இருக்கும் நட்சத்திரங்கள். கேதுவனுடைய நட்சத்திரம், சுக்கிரனின் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். கேது பாருங்கள் நண்பர்களே, மந்திரம். அடுத்து சுக்கிரன் பாருங்கள் நண்பர்களே, அம்மன். அதற்கு அடுத்து பாருங்கள் நண்பர்களே, சூரியன், தந்தை, அம்மா, அப்பா, ஞானம். இந்த மூன்று மட்டுமே இந்த நெருப்பு வீட்டில் இருக்கிறது. ஆகையால் ஒரு பெண் கிரகம் பெண் வீட்டிலிருந்து அது நெருப்பு வீடாக அமையும் பட்சத்தில் அம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்கள், யாகங்கள், பூஜைகள் மற்றும் மந்திர உச்சாடனத்தோடு கூடிய யாகங்கள், பூஜைகள் செய்து வரும் பொழுது மிகப்பெரிய நிவர்த்திக்கான வழியை பிறந்துவிடுகிறது. இதில் மேலும் தெளிவாக அறுதியிட்டு லக்கணத்துக்கு எட்டுக்குரியவனுடைய நட்சத்திரத்தில் தசாபுத்தி நடக்கிறதா, லக்கணத்துக்கு எட்டுக்குரியவனே தசாபுத்தியை நடத்துகிறானா, காலபுருஷனுக்கு எட்டுக்குரியவன் தசாபுத்தியை நடத்துகிறதா, காலபுருஷனுக்கு எட்டுக்குரிய செவ்வாயினுடைய மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்திலிருந்து தசாபுத்தியை நடத்துகிறதா என்று பார்க்கும் பொழுது இந்த மிருகசீரிஷம் ரிஷபம், மிதுனம். அடுத்து சித்திரை, கன்னி, துலாம், அவிட்டம், மகரம், கும்பம். இந்த 3 நட்சத்திரம் 6 வீட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகிறது. அப்போது இந்த 6 வீட்டில் இருக்கும் கிரகம் எதுவாக இருந்தாலும் மிருகசீரிஷத்தினுடைய முதல் பாதத்தில் இருந்தாலும் ரோகிணியினுடைய நட்சத்திரத்தில் கடைசி ஒரு பாகையில் இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து ரோகிணி நட்சத்திரத்தினுடைய கடைசி பாகமா அல்லது மிருகசீரிஷத்தினுடைய முதல் பாதமா என்று பார்த்து பரிகாரத்தை சொல்ல வேண்டும், பரிகாரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து மிதுனத்தில் மிருகசீரிஷத்தினுடைய கடைசி பாதமா அல்லது திருவாதிரையின் முதல் பாதத்தில் இருக்கிறதா என்பதையும் சற்று உற்று கவனித்து தெளிவு பெற்று பரிகாரத்தை சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் பரிகாரம் தவறாக போய்விடும். தவறாக போகும் பட்சத்தில் ஜோதிடர் சரியில்லை என்று சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதற்கு முதல் தேவை அனுபவம், 2வது தேவை நிதானம், 3வது தேவை தெளிவான கணிப்பு. இந்த 3ம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பரிகாரம் தவறாக போகாது. சரி, இந்த பரிகாரம் எப்படி உருவாக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது இந்த கிரகத்தினுடைய கதிரலைகளினுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய புவியீர்ப்பு விசையினுடைய தன்மை ஒரு சில இடத்தில் கூடுதலாக, ஒரு சில இடத்தில் குறைவாக, ஒரு சில இடத்தில் இல்லாமல் போக, ஒரு சில இடத்தில் அபரிமிதமான சக்தியை கொண்டு இருக்கிறது. இந்த புவியீர்ப்பு விசையினுடைய தன்மைகள் எந்த இடத்தில் மற்ற கிரகங்களினுடைய கதிரிலைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கிறது அல்லது கட்டுப்படுத்துகிறது அல்லது இருப்பதை விட அந்த
கிரகத்தினுடைய கதிரலைகளினுடைய தாக்கத்தை, அதாவது அந்த உந்து சக்தியை அதிகப்படுத்துகிறது என்பதை தெளிவாக உணர்ந்து இந்த பூமியில் வாழ்ந்த சித்தர்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் இந்த இடத்தில் அதிகம், சூரியனுடைய ஆதிக்கம் இந்த இடத்தில் அதிகம், சந்திரனுடைய ஆதிக்கம் இந்த இடத்தில் அதிகம், புதனுடைய ஆதிக்கம் இந்த இடத்தில் அதிகம், குருவனுடைய ஆதிக்கம் இந்த இடத்தில் அதிகம், சனியனுடைய ஆதிக்கம் இந்த இடத்தில் அதிகம் என்று தெளிவாக உணர்ந்து அடையாளப்படுத்தி அதற்கு மக்களை வர வைக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கோயில் என்ற ஒரு புது விஷயத்தை நிர்மாணம் செய்து அந்த இடத்திற்கு மேலும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி பாராயணம் செய்து பலமான நவகிரக யாகங்களை செய்து பூஜைகளை நடத்து மந்திர பாராயணம் செய்து மக்களிடம் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். இன்னமும் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்லும் பொழுது நம்முடைய மனம் சற்று ஏற்ற இறக்கமான உணர்வுகளை சந்திக்கிறது. ஒன்று, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போகும்போது மௌனமாக இருக்க தோன்றுகிறது, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போகும்போது ஆரவாரமாக இருக்க தோன்றுகிறது, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பார்க்கும்போது சந்தோஷம் விழுகிறது, இன்னும் ஒரு சில இடத்தில் பார்க்கும்போது மௌனம் நிலவுகிறது. இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிரலைகளினுடைய தாக்கமும் இந்த பூமியில் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்தில் கட்டுப்படுத்துகிறது அல்லது அதிகப்படுத்தப்படுகிறது அல்லது மட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை அடையாளம் கொண்டு தெளிவாக உணர்ந்து அந்தந்த இடத்தில் ஆலயங்களையும் கோவில்களையும் நிர்மாணம் செய்து வைத்து சென்றிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது நெருப்பு ராசியில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அதனுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் லக்னத்துக்கு எட்டுக்குரியவனும் காலபுருஷனுக்கு எட்டுக்குரியவனும் சம்பந்தப்படாத பொழுது, அதாவது மேசத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் அந்த மேசம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது சரம் தினம் உபயம். அப்படி பார்க்கும் பொழுது இது சரராசியில் இருக்கிறது. இந்த சரராசியில் மேசம் என்பது பரந்த காடு. அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒற்றை கோவில், மந்திர சக்தி வாய்ந்த கோவில். அதே சமயத்தில் இரண்டாவது நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அபரிமிதமான அழகுள்ள ஒரு கோவில். மூன்றாவது நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நெருப்பினுடைய ஆதிக்கம் கொண்ட யாகங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண் தெய்வத்தின் கோவில் அல்லது பெண் தெய்வத்தின் கோவில் என்று வைத்துக்கொள்ளலாம். என்று கேட்டால் சூரியனுடைய நட்சத்திரம் பெண் ராசிக்குள்ளும் இருக்கிறது, ஆண் ராசிக்குள்ளும் இருக்கிறது. இதில் எந்த இடத்தில் அதிகம் யாகங்கள் பூஜைகள் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது மற்ற கிரகங்கள், அதாவது அதனுடைய எதிரியினுடைய அல்லது பகையுள்ள ஒரு கிரகத்தினுடைய கதிரலைகள் அங்கு மட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது பஸ்பமாக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து பரிகாரத்தை செய்ய முற்படுவோமானால் கண்டிப்பாக அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தியாக முடியும். அடுத்து சிம்மம் என்று பார்க்கும் பொழுது அது ஸ்திர ராசி. சற்று உயர்ந்த மலை. அந்த உயர்ந்த மலையில் நடுக்காட்டிற்குள் அல்லது ரொம்ப தூரம் ஒற்றையடி பாதையில் சென்று சந்திக்கக்கூடிய சித்தர்கள் உருவாக்கப்பட்ட கோயில்கள். அதாவது எல்லோரும் அங்கு பயணிக்க முடியாது, எல்லோரும் அங்கு பரிகாரம் செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட ரொம்ப நெருக்கடி சூழ்ந்த கோயில். அந்த கோவிலுக்கு சென்று ஒரு குறிப்பிட்ட நாளில் அல்லது நட்சத்திரத்தில் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் அதிக பாகை வாங்கிய நட்சத்திரம் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு தாராபலம் ஒத்துப்போகக்கூடிய 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம். இதில் 6வது நட்சத்திரம் உங்களுக்கு உதவி செய்யும் தாராபலனில் வரும் நட்சத்திரமாக இருந்து அதுவே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகியினுடைய நட்சத்திரமாக அமைந்து அதுவே உங்களுடைய கருணாதனாக நட்சத்திரமாக அமைந்து இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு முறை அந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக பூரண தெளிவு பெற முடியும் அல்லது பூரண நிவர்த்தி பெற முடியும். அப்படி இல்லை எனும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த பரிகாரத்தை செய்ய அனுமதி இல்லாமல் போகுமே ஒழிய
நான் அந்த பரிகாரத்தை செய்து எனக்கு பலனில்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆக கிரகங்கள் நமக்கு பரிகாரத்தை செய்ய அனுமதிக்கிறதா, அனுமதிக்கவில்லையா? அனுமதிக்கும் பட்சத்தில் ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக பேர் வாங்கிக் கொள்வார். அனுமதிக்காத பட்சத்திலேயும் ஜோதிடர் பெயர் வாங்கிக் கொள்வார். நாம் ஒரு பரிகாரத்தை வலியுறுத்தி சொல்லி அந்த பரிகாரத்தை செய்த பின்னாரும் அது பலிக்கவில்லை எனும் பட்சத்தில் அது வாடிக்கையாளர் தவறு என்பது நிச்சயமாக இல்லை. அது ஜோதிடர்களுடைய அறியாமையே அடையாளம் காட்டுகிறது அல்லது அனுபவமின்மையை அடையாளம் காட்டுகிறது. ஆக ஜோதிடர்கள் ஒவ்வொருவரும் பரிகாரம் சொல்லும் பொழுது நமக்கு அதன் மூலம் கூடுதல் வருமானமோ குறைச்ச வருமானமோ அப்புறம் அதுவல்ல சமாச்சாரம். ஆக ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு தத்துவத்திலும் இருக்கும் தன்மையை அறிந்து பலன் சொல்லும் பட்சத்தில் கண்டிப்பாக இது வெற்றி பெறலாம், ஜெயிக்கலாம். இந்த பரிகாரம் வெற்றி பெறுவது ஜெயிப்பது எல்லாம் அது அப்புறம். அப்படி என்று ஒன்று வெற்றி என்றும் தோல்வி என்றும் உலகத்தில் எதுவுமே கிடையாது. உங்களுடைய அற்ப சுகத்துக்கு அற்ப ஆசைக்கு ஒன்று கிடைத்தால் அது வெற்றி. உங்கள் அற்ப ஆசையை தொல்லப்படுத்தும் அல்லது தடைப்படுத்தும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் தோல்வி. இப்படி வரையறுத்து விட்டோம். இது வாடிக்கையாளர்களுக்கு வேணால் அது வெற்றி தோல்வி இருக்கலாம். நமக்கு அது வெற்றி தோல்வி இல்லை, நன்மை தேவை மட்டுமே, சரியல்ல என்பது மட்டுமே. அடுத்து நெருப்பு ராசியான மற்றும் ஒரு ராசி தனுர் ராசி அல்லது தனுசு லக்னம். இதில் மிகப்பெரிய ஆலயங்கள், அதாவது திருவண்ணாமலை போன்ற ஆலயங்கள் அல்லது மிகப்பெரிய ஆலயத்தின் சக்தி பெற்ற ஆண் தெய்வங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாகவே மிகப்பெரிய யோகத்தை செய்து விடுகிறது. இதில் அந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய தொடர்பு இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு அந்த பரிகாரம் மிகப்பெரிய யோகத்தை தந்துவிடுவது மட்டுமல்லாமல் அந்த பரிகாரம் சார்ந்த அந்த தெய்வத்தை மனதில் ஒரு ஓரமாக நிறுத்தி கொண்டு ஒவ்வொரு மாதத்திலேயும் பௌர்ணமி என்று கிரிவலம் என்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கிரிவலத்திலும் எண்ணற்ற நடமாடும் தெய்வங்கள், அதாவது அன்னதானம் தரும் எண்ணம் உள்ள மிகப்பெரிய ஆகச்சிறந்த மனிதர்கள் மூலம் அன்னதானமும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட கலிகாலத்திலேயும் கம்ப்யூட்டர் யுகத்திலேயும் காலங்கள் மாறிப்போய்விட்டது. அறிவியலினுடைய ஆட்சியில் வாழ்க்கை என்ற வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பலமான கருத்து விவாதங்களுக்கு உட்பட்ட இந்த காலத்திலேயும் கூட அன்னதானம் என்று சுமார் 60 வருடங்களுக்கு முன்னால் அல்லது ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் எல்லா கோவிலிலேயும் நடைபெற்ற ஒரு சின்ன விஷயம் திரும்ப வந்து போதாகரமாக உருவெடுத்து மக்களுக்கு நன்மை பயப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகளை உண்டு பண்ணி தந்து கொண்டிருக்கிறது என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நெருப்பு ராசியில் இருக்கும் கிரகம் நெருப்பு தன்மையுள்ள பூஜைகள், மந்திரங்கள், யாகங்கள், ஹோமங்கள் மற்றும் தரிசனங்கள் இவை மூலம் பரிகாரத்தை செய்து அந்த பரிகாரம் சரியாக அல்லது சரியான அனுபவம் உள்ள ஜோதிடர்களால் வலியுறுத்தப்பட்டால் அந்த பரிகாரத்தின் மூலம் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்படி வெற்றி பெற முடியாத பட்சத்தில் அந்த பரிகாரத்தை செய்ய இயலாமல் போகலாம். பரிகாரத்தை செய்து நான் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அது ஜோதிடர்களுடைய அறியாமை அல்லது அனுபவமின்மையே என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரி நண்பர்களே, அடுத்து நில ராசி சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள், அந்த பரிகாரங்களை எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் போன்ற தகவல் மூலம் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649.
தங்கமான் மழுவோடேந்தி தன்மதிர் தலைகள் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பராமே.